காரியங்களை இந்த நாளில கொடுத்திருக்கிறீர். பெண்ணியனோட பேசியிருக்கிறீர், டேவிடனோட பேசியிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த காரியங்களை இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, ஆண்டவர்களே இவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக நாங்கள் இருந்து, அவருடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்லுகிறாங்க ஒரு கிருபையைத்தான். எத்தனையோ கூடுகைகள் நடக்கிறது, ஆனால் இந்த கூடுகை விசேஷமானது இல்லையா? ஏன் விசேஷமானதுன்னா, மற்றவர்கள் ஆண்டவரை தேடி செல்லணும், ஆனா உங்களை ஆண்டவர் தேடி வருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் அதுதான் சொல்லியிருக்கிறாரு, காலங்காலமா அதுதான் சொல்லியிருக்கிறாரு, வரலாறுல அதுதான் சொல்லியிருக்கிறாரு. உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சாப்ல இருந்த என்ன 2 நாட்களுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்த என்ன டிக்கெட் கிடைக்காம இருந்த சூழ்நிலையில் என்னை அழைத்து இந்த நாளிலே உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை கடந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல. 1.5 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் நமக்கு நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரமத்துவமே இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை 2-3 பேருடைய ஜெபத்தினாலே இந்த ஒரு கூடுகை முழுமையடைந்திருக்கிறது, ஒரு பரிபூரணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே இந்த ஒரு இயக்கமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தாங்க. தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த உணவு நேரத்தை நம்முடைய கருத்தில் தருகிறோம். 5 அப்பம் 2 மீன்களைப் போல அனைவரும் திருப்தியாக உணவருந்தி செல்ல மற்றும் அநேக காரியங்களை கண்டு கழிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவைகளை சந்திங்க. ஒருவேளை எங்களுக்கு இன்னும் இந்த கூடுகைக்கான பண தேவைகள் உள்ளது, அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சந்திங்க. சுவாமி எழுப்புங்கப்பா, தேவையை சந்திங்க, நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்து. இயேசு நாம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நான் இப்பதான் யோசிக்கிறேன்,